அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக இன்றைய யுவதிகளுக்கு யூத்துக்கு உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி மாதிரி போட்டித் தேர்வுக்கு பயன்படும் பொது அறிவு தகவல்களை நான் தொகுத்து வழங்கி வரேன். அறிவு புரட்சி அறக்கட்டளை சார்பாக வரலாற்றில் இன்று அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நவம்பர் 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன, எந்தெந்த சாதனையாளர் பிறந்தாங்க மறைந்தாங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். முதல்ல 1780ஆம் ஆண்டு பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படும் மன்னர் ரஞ்சித் சிங் அவர்கள் பிறந்தார். இவர் 10 வயசில் இருக்கும்போதே போர் புரிய துவங்கிட்டார். 1790லேருந்து 1839 வரை சீக்கிய பேரரசின் மன்னராக ஆட்சி செய்து புகழ்பெற்றவர் ஆவார். இவரது காலம் நவம்பர் 13 1780லேருந்து ஜூன் 27 1859 வரை. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இந்திய துணை கண்டத்தில் வடமேற்கு பகுதியை இவர் ஆட்சி செய்தார். இவருடைய இளம் பருவம் வீரமும் தீரமும் நிறைந்தது. சின்ன வயசில் இருக்கும்போதே பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு தப்பி பிழைத்தார். ஆனால் அந்த பாதிப்பால் அவருடைய இடது கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒரே ஒரு கண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எதுக்காக இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, ஒரு மன்னர் ஒரே ஒரு கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு அதுவும் 10 வயசுலே போர் புரிஞ்சு அப்போ வடமேற்கு பகுதியில் இந்தியாவில் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தவர் இவர் ரஞ்சித் சிங்கு. அதனால தான் அவர் பஞ்சாப் சிங்கம், பஞ்சாப் மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இதெல்லாம் ஜிகேல கேட்பாங்க. பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர்னு இன்னொருத்தர் இருக்கிறார், லாலா லஜபதி ராய். அவர் சுதந்திர போராட்ட வீரர். இவர் உண்மையிலுமே அரச வம்சத்தை சார்ந்தவர், மன்னர் வம்சத்தை சார்ந்தவர். அதனால் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா 2 பேர், லாலா லஜபதி ராயும் அவரையும் சொல்கிறாங்க, இவரையும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆப்ஷனில் கேட்கும்போது ரஞ்சித் சிங் அப்படின்னா ரஞ்சித் சிங்குன்னு நீங்கள் டிக் பண்ணலாம். அதனால் ஒரே பேர் நிறைய பேர் மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம். மகாத்மா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவின் முதல் மகாத்மா யாருன்னு பார்த்தா சமூக சீர்திருத்தவாதி, ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாதுன்னு போராடிய ஜோதிராய் பூலே அவர்கள் தான் இந்தியாவின் முதல் மகாத்மா. அதன் பிறகு மகாத்மா அப்படின்னு யாருன்னு சொல்கிறோம்னா மகாத்மா காந்தி அவர்களை. மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை யார் தந்தா அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் காந்தி அவர்களுக்கு தந்தார். இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல்கள். நீங்கள் பொது அறிவுங்கும் போது எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லா ஆங்கிள்லையும் 360 டிகிரிலையும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் என்னுடைய தளத்திற்கு, யூடியூப் தளத்திற்கு விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ அவர் மிக சிறப்பாக ஆட்சி புரிந்தார். இறந்தது லாகூரில், அதாவது பாகிஸ்தான் தலைநகர். இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக 1947 ஆகஸ்ட் 15 தான் இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. அதற்கு முன்பு ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்தது. நீங்கள் பஞ்சாப்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டிலையும் பஞ்சாப்னு ஒரு மாகாணம் இருக்குது, இந்தியாவிலையும் ஒரு மாகாணம் இருக்குது பஞ்சாப்னு. ஏன்னா இந்திய பிரிவினின் போது அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க. பஞ்சாப் அப்படிங்கிறதுல 5 நதிகள் பாயக்கூடிய, அதாவது 5 ஆறுகள் பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு பகுதி தான் பஞ்சாப். பாஞ்சுன்னா 5 நதிகள் பாயுது. இது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேர் எப்படி வந்ததுன்னா அது மாதிரி ரவி, பியாஸ், சட்லஜ் அப்படின்னு ஒரு 5 ஆறுகள் அந்த தேசத்தில் ஓடுது. அதனால தான் அதுக்கு பஞ்சாப் அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 1935ஆம் ஆண்டு பி. சுசீலா அம்மையார், மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி, கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரர். அவர் பிறந்த தினம்
நவம்பர் 13ஆம் தேதியான இன்று இந்தியாவின் இசைக்குயில் அப்படின்னு போற்றப்படுகிறார். மெல்லிசை அரசி என்று போற்றப்படுகிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற இந்திய மொழிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாடி 25,000 பாடலுக்கு மேல் பாடியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய பட்டப்பேர்கள் இருக்குது. இசை அரசி, கான கோகிலா, கான சரஸ்வதி, மெல்லிசை அரசி, கான இப்படின்னு நைட்டிங்கேல், இசை பேரரசி, இசை அரசி அப்படின்னு பல பட்டப்பேர்களுக்கு சொந்தக்காரராக பி. சுசீலா அம்மையார் திகழ்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. 1960 இருந்து இன்றைக்கி வரைக்கும், அதாவது அப் டு டேட்லையும் பாடுற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி சுசீலா அம்மையார். அடுத்ததாக பார்த்தோம்னா 1958ஆம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர் பிறந்தார். இவர் தமிழ் எழுத்தாளர்களில் ஒரு சில பேருக்கு அவங்களுடைய நிஜ பேர் வேறு, புனைப்பேர் வேறு. அந்த வகையில் இப்போ ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது. எப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவருடைய பேர் ரங்கராஜன், அவருடைய மனைவி பேர் தான் சுஜாதா. அவர் அப்படி ஃபேமஸ் ஆனதுனால எல்லாரும் அந்த காலகட்டத்தில் இப்போ புஷ்பா தங்கதுரை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரு. அந்த மாதிரி இந்திரா சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயரை இவருக்கு முன்னாடி இந்திரா அப்படி சேர்த்துக்கிட்டார். இவருடைய காலம் 1958 நவம்பர் 13ஆம் தேதி பிறந்தார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி மறைந்தார். அண்மையில் தான் மறைந்தார். மிகச்சிறந்த ஒரு தமிழ் எழுத்தாளர். இவர் சிறுகதை, நாவல், தொலைக்காட்சி தொடர் மற்றும் திரைக்கதைகள் இதெல்லாம் எழுதுகிறார். அவர் எழுதின புதினங்கள் திரைப்படங்களாக வெளிவந்திருக்கு. அடுத்ததாக இவர் இந்து மத பாரம்பரியம் பற்றி, புராண இதிகாசங்களை பற்றி எழுதுவதில் வல்லவர். அதனால் இவருடைய நிறைய கட்டுரைகள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற கட்டுரைகள் எழுதினார். கிரைம் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரி எழுதுனதில் இவரும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டில். அடுத்ததாக பார்த்தோம்னா 1967ஆம் ஆண்டு மெட்ராஸ் ராஜஸ்தானியின் முதல் கவர்னர் லெப்டினன்ட் ஜெனரல் சர் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை அவர்கள் மறைந்தார். அதாவது இந்திய நாடானது ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும்போது தமிழ்நாட்டின், அதாவது மெட்ராஸ் ராஜஸ்தான் அப்படின்னா, ராஜஸ்தானின்னா தமிழ் மாகாணம். தமிழ் மாகாணத்துக்கு, மெட்ராஸ் மாகாணத்திற்கு முதல் ஆளுநர் யார் அப்படின்னா சர் ஆர்ச்சிபால்ட் எட்வர்ட் நை அவர் தான். இது முக்கியமான ஒரு கொஷின், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது அவர் பிறந்தது, மறைந்தது, அவருடைய காலம். அவர் பிறந்தது 1895 ஏப்ரல் 23ஆம் தேதி, மறைந்தது 1967 நவம்பர் 13. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போரில் அவர் படை தளபதியாக திகழ்ந்தார். அவரை கௌரவிக்கிற விதமாக அவருக்கு ஒரு சிறந்த பதவியாக இந்த மெட்ராஸ் ராஜஸ்தானியில் முதல் ஆளுநராக அவங்கள நியமித்தாங்க. இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். நீங்கள் படிக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது அறிவுங்கிறது ஒரு கடல் மாதிரி. அது குளம் குட்டை மாதிரி கிடையாது. கடல் ஒரு பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு. அதனால் நீங்கள் உங்களுடைய அறிவை விரிவு செய்யணும், அகண்டமாக்கணும், விசால பார்வையால் இந்த உலகத்தை விழுங்கணும் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது அலைச்சலை பொறுத்து தான் விளைச்சல் அமையும். அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் இஸ் டிபெண்ட் அப்பான் அவர் ஹார்ட் ஒர்க். அறுவடை நல்லா இருக்கணும் அப்படின்னா, மகசூல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் அன்றாடம் உழைத்தால்தான் மகசூல் நல்லாயிருக்கும். எக்ஸாம் அறிவித்த பிறகு நம்ம படிக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓய்வின்றி உழைத்தால் உங்களை கடிகாரம் சொல்லுவாங்க இல்லையா, கடிகாரம் ஏன் எல்லா இடத்துலையும் மேலே இருக்குதுன்னா அது ஓய்வின்றி உழைப்பதனால்தான் அது மேலே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஓய்வின்றி உழைத்தால் இந்த சமூகமானது உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். உங்களுடைய வாழ்க்கை இந்த
சமூக மேன்மைக்கு பயன்படணும் சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் முடித்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.